மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் 1,60,000 ஏக்கருக்கு மேல் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பு ரஹோத் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் அன்பு ரஹோத், தொடர்ந்து விவசாயிகள் தரப்பிலிருந்து என்ன கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு, நிலவரத்தையும் பதிவு செய்யுங்க. நிச்சயமாக டெல்டாவில் கடலோர மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக விட்டுவிட்டு ஆங்காங்கே லேசான மழை பெய்து வந்தது. இந்த நிலையில நேற்று இரவு முதல் மயிலாடுதுறை, சீர்காழி, குத்தாலம், நீடூர், மணல்மேடு, பட்டவர்த்தி, செம்மனார் கோயில், ஆக்கூர், திருக்கடையூர், தரங்கம்பாடி உள்ளிட்ட பல பகுதிகளில் பலத்த மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறையில் 58 மில்லிமீட்டர் மழையும், செம்மனார் கோயிலில் 53 மில்லிமீட்டர் மழையும், அதிகபட்சமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழியில் 65.80 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகி இருந்தது. இதனால் சாலைகளில் ஆங்காங்கே பெருக்கெடுத்து ஓடிய மழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 8 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுத்து சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. மேலும் மயிலாடுதுறையில் சம்பா சாகுபடிக்கு தயாராகி வரும் விவசாயிகளால் நடவு செய்யப்பட்டுள்ள 1,60,000 ஏக்கர் நிலமானது தற்போது பெய்து வரும் மழையினால் மூழ்கி தண்ணீர் மட்டமாக நிரம்பி காட்சியளிப்பதனால் விவசாயிகள் பெரும் அச்சத்தில் இருக்கின்றனர்.